नमस्कार वीडा गणेशन 9715798626 केनापि पुण्यकर्म विशेषण इदानीं जनमानुष्य புல்லா பூண்டா பறவையா செடியா குடியா மிருகங்களா பல பிறவிகள் எடுத்து நம்முடைய புண்ணியத்தினுடைய நம்ம பலனாக இப்போ நம்ம மனுஷ பிறவி எடுத்திருக்கோம். அரிய மனித பிறவி எடுத்துக்கிறது எதுக்காகனாக்க நம்ம இதுவரைக்கும் செய்த பாவங்களை போக்கிக்கிறதுக்காகவும் நம்ம கொடுத்திருக்கக்கூடிய 6வது அறிவையும் பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறணும். மற்றவங்களுக்கு நம்முடைய அறிவால் நம்முடைய சரீரத்தினால நம்முடைய செயல்களால் பயன்படணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய உண்மை. சத்வம் சத்வகாம் அகம் அப்படின்னு பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார்னாக்க, தன்னுக்காக இல்லாமல் மற்றவர்களுக்காக உழைக்கிறவர்களுக்கும் மற்றவர்களுக்காக உதவி செய்கிறவர்களுக்கும் நான் முன்னேறணும்னு நினச்சி உண்மையில் பாடுபடுறவர்களுக்கும் நான் பக்கபலமாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நம்ம இதுலேருந்து என்ன தெரியுறதுனாக்க, நமக்காக மட்டும் வாழாமல் அடுத்தவர்களுக்காகவும் வாழ்ந்து நம்மளால் முடிஞ்ச உதவிகளை அவங்கள செஞ்சு வாழ்க்கை பிரபஞ்சத்தில் நல்லதில் நம்ம பங்கேற்றுக்கணும். அப்போ தான் நம்ம மேலே போகும்போது என்ன ஆகுனாக்கணும், என்ன நல்லது செஞ்சுருக்கான் அப்படிங்கிறச்ச நம்முடைய செய்த பலன் தான் நம்மளுடைய கூட வந்திருக்கும். கோடி கோடியாக சேர்த்த பணமாகட்டும், இந்த வீடு வாசல் சொத்து எதுவுமே நம்மளுக்கு பின்னாடி வராது. எல்லாமே பேப்பராகவும் அசட்டாகவும் நம்மளுக்கு பின்னாடி இருக்கிறவங்க எப்படியோ சம்பாதிச்சு போவாங்க, அதை அனுபவிப்பாங்க. அவங்களுக்காக தான் நம்ம அதை சம்பாதிச்சு வைக்கிறோம். இருந்தாலும் நம்முடைய கூட வர்றது நாம் செய்யக்கூடிய தானமும் தர்மமும் தான். இதை என்ன பண்ணணும்னாக்க, தானம் அப்படிங்கிறது அடுத்தவங்களை கேட்டு கொடுக்கறது, தர்மங்கிறது அவன் கேட்காமலே நம்மளே புரிஞ்சுட்டு அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறது. தர்மம் பண்ணும்போது தான் புண்ணிய கணக்கில் செய்கிறது. தானம் செய்கிறது புண்ணிய கணக்கில் வராது அப்படின்னு கணக்கில் சொல்கிறாங்க. நம்மளால் அடுத்தவங்களை கஷ்டப்படுறத குறிப்பால் அறிஞ்சே நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நம்மளால் முடிந்த அளவு பண்ணி நல்ல பேர் எடுத்துட்டு நம்முடைய வாழ்க்கையை முன்னேற்றிப்போம். வாழ்க்கையில் சொர்க்கபரியாக மாற்றிக்குவோம். வாழ்க வளமுடன்.